ஒரு பக்கம் அம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆனந்தவாழனுக்கு கரெக்டாக இருக்குது. கோவிலில் திருவிழா நடக்கிறதால ஞாயிற்றுக்கிழமைலேருந்து புதன்கிழமை வரைக்கும் 4 நாள் திருவிழா. ஸோ அவன் நைட்டு 12, 2, 3, 4ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமில் வருவான். அந்த டைமில் எழுந்து நாம் தான் அவனுக்கு அந்த டைமில் எதனா பசிச்சுதுன்னா தோசை ஊற்றி கொடுக்குறது, காஃபி போட்டு கொடுக்குறது அந்த மாதிரி. ஸோ பகல்லுமே ஹெவி ஒர்க்கு வெட்டு இந்த 2 குட்டீஸ் வேறு நைட்லேயும் தூக்கம் இல்லாதால இப்போல்லாம் எழுந்து சமைக்கிறதே பெரிய வேலையாக போச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி சிம்பிளாக ரசம் வச்சு கோவக்காய் கறிமுள் பண்ணி லஞ்சை வந்து முடிச்சிட்டேன். மார்னிங் தோசை வித்து தக்காளி சட்னி. எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்திருக்கு, என்னடா சமைக்கிறா வீடியோ எடுக்கிறா ஆனால் எல்லாமே மாடியிலேருந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா வீடு வந்து கிச்சன் வந்து மேலே தான் இருக்குது மாடியில். கீழே வந்து 2 பெட்ரூம், ஹால் வந்து பூஜா ரூம், அப்புறம் டாய்லெட் அண்ட் பாத்ரூம் மட்டும்தான். கிச்சன் மட்டும் அப்போதைக்கு பின்னாடி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்ட முடியாததால் மேலேயே வந்து ஒரு ஃப்ளோரில் வந்து கட்டிட்டோம். ஸோ கிச்சன் சமைச்சிட்டு கீழே வந்து ரெஸ்ட் எடுக்கிறது தான். சித்தி சித்தப்பா சென்னையிலேருந்து செங்கல்பட்டு வந்ததால் அம்மா விழுந்த மாமரத்துலேருந்து மாங்காய்